இந்த பணக்கார வீட்டு பையன் பஸ்ல வந்துட்டு இருக்கும்போது ரெண்டு பொண்ணுங்க பஸ்ல இருக்கிறத பாக்குறான். சும்மா இல்லாம அவங்க கிட்ட போய் உரசுறது இடிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். இதுல டென்ஷன் ஆன அந்த பொண்ணு அவனை திட்ட ஆரம்பிச்சிடறா. ஏண்டா பஸ்ல தான் இவ்வளவு இடம் இருக்குல்ல, அங்க ஒரு சீட் இருக்கு, அங்க போய் உட்காரலாம்ல, எதுக்கு மேல வந்து இடிக்கிறேன்னு சொல்லி இவ திட்டத்தை பார்த்த இவன் டென்ஷன் ஆகி இங்க பாடுறா சின்ன பாப்பாக்கு கோவம் வருதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பொண்ணோட கையை பிடிச்சி இழுத்து மறுபடியும் டிஸ்டர்ப் பண்றான். இவன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த பஸ்ல இருந்த பொதுமக்கள் ஏன்பா அப்படி பண்றேன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுல டென்ஷன் ஆகி பக்கத்துல இருந்த ஃபயர் பாக்ஸ் எடுத்து அந்த பஸ்ஸோட கண்ணாடியை உடைச்சிடறான். கண்ணாடி உடைஞ்ச சவுண்டை கேட்ட பஸ்ஸோட டிரைவர் என்னாச்சுன்னு சொல்லிட்டு சடனா பிரேக் போட்டு அந்த பஸ்ஸை நிப்பாட்டிடுறாரு. பஸ் ஸ்டாப் ஆன அடுத்த செகண்ட் அந்த ரெண்டு பொண்ணுங்களும் பஸ்ஸை விட்டு இறங்கி கீழே ஓடிடுறாங்க. இவங்க ஓடுறத பார்த்த இவங்களும் பின்னாடியே துரத்தும் போது ஒரு பெரியவர் காலை விட்டு தடுத்து அவன் அதிலே விழுந்துடுறான். அப்படியே எழுந்து வர்றதுக்குள்ள அந்த ரெண்டு பொண்ணுங்களும் ஓடி போய் ஒரு செடிக்குள்ள மறைஞ்சுக்கிட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணிடுறாங்க. கால் அட்டன் பண்ண அடுத்த செகண்டே நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க. கூடவே லொகேஷனும் ஷேர் பண்ணிடுறாங்க. அவங்களும் வேக வேகமா காரை எடுத்துட்டு அவங்க இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. இதுல ஆச்சரியம் என்னன்னா இவங்க அம்மா ஒரு கிரிமினல் லாயரு. இது தெரியாம இவங்க கிட்டே பிரச்சனை பண்ணிருப்பாங்க. கோர்ட்ல கேஸை போட்டு இவங்களுக்கு ஒரு 10 வருஷம் ஜெயில் தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்க.